ஓம் சாய்ராம். பாபாவின் பக்தர்கள் அனுபவங்கள் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதிய இந்த புத்தகத்திலிருந்து நாம் ஒவ்வொரு பக்தர்களோட அனுபவங்களை பார்த்துட்ருக்கோம். இப்போ துமால் அவர்களோட அனுபவத்தோட 2வது பகுதியை பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் நம்ம என்ன கேட்டோம்னா, துமால் அவர்கள் நாசிக்கில் எல்லா இடத்துலையும் பிளேக் பரவி இருந்ததுனால, அவரோட வீட்லேயும் எலிகள்லாம் செத்து இருந்ததுனால, இந்த வீட்டில் இங்கேயே இருக்கலாமா, தங்கி இருக்கலாமா, இல்லை வேற எங்கேயாவது போகணுமா, வேற வீடு மாறி போகணுமா அப்படிங்கிறதுக்காக பாபா கிட்ட கடிதம் எழுதி கேட்டார். ஷிரடியிலேருந்து பாபாவோட பதிலும் வந்தது, இங்கேருந்து நீ வேற வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவர் நாசிக்லேயே இருக்க வேற ஒரு பங்களாவுக்கு போகிறாரு. அந்த பங்களாவுக்கு போயிட்டு குடும்பத்தோடு இருக்கும்பொழுது அன்னைக்கு இரவே என்ன ஆகுதுன்னா, அவரோட சகோதரரோட மகன் படுத்துட்டு இருந்த படுக்கைக்கு கீழே ஒரு செத்து போன எலியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட வேலையாட்கள் தங்கியிருக்க குவார்ட்டர்ஸ், அந்த குவார்ட்டர்ஸ்லேயும் எலிகள் செத்து இருக்கு. அப்புறம் அவங்களோட அக்கம் பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் எலிகள் செத்து இருக்கு, அவங்க தோட்டத்தில் எல்லாம். கடைசியாக என்ன ஆகுதுன்னா, அவங்களோட வீட்டில் இருக்க கிணத்துலேயே எலி செத்து இருக்கு. அந்த கிணத்துல இருக்க தண்ணியை எடுத்து தான் அவங்க சாப்பாட்டுக்கோ இல்லை குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க அந்த தண்ணியை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அங்கே இனிமேல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அவர் உடனே பாபாவுக்கு கடிதம் எழுதி போடுறாரு, இந்த மாதிரி நிலைமை இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் இந்த வீட்லேயே இருக்கணுமா இல்லை காலி பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியுமே பாபா இங்கேருந்து நீ வேறு வீட்டுக்கு போன்னு தான் சொல்லுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வண்டியில் சாமானெல்லாம் ஏற்றி பஜார்கிட்ட அவங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குது, அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அங்கே போயிட்டு அந்த வீட்டு பூட்டை கதவை திறக்க போகிறாரு. அந்த நேரத்தில் பாபா கிட்டே இருந்து கடிதம் வருது அவருக்கு. கரெக்டாக வாசல் கதவை திறக்கும் பொழுது கடிதம் வருது. அந்த கடிதத்தை எடுத்து பார்த்தா அதில் பாபா கேட்குறாரு, நாம ஏன் நம்ம இருக்கிற இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. அப்போனா வீட்டை விட்டு நீ எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறாரு அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பழைய பங்களாக்கே தன்னோட குடும்பத்தோடு திரும்பி வந்துடுறாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும் செய்கிறாங்க. அதாவது அந்த கிணத்துல இருக்க தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கோதாவரியில் இருக்க தண்ணியை எடுத்து தான் அவங்க சமையலுக்கோ குடிக்கிறதுக்கு எல்லாமே உபயோகத்துக்கு எல்லாமே அதுலேருந்து தான் தண்ணியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை யார் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டாலும், ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு விவேகமுள்ள ஒரு மனிதனாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், யாருமே இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்பவும் ஒரு ஆபத்தான ஒரு சம்பவம். இந்த மாதிரி ஒரு இடத்துல கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த நோயோட தாக்கத்தினால 10 அல்லது 15 பேர் இறந்துட்டு இருந்தாங்களாம் அந்த ஊரை சுற்றி. இருந்தாலும் பாபா அவங்கள அவங்க வீட்லேயே தங்க வச்சு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை எந்த உயிரிழப்பும் இல்லாமல் பாபா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி பாபா நம்மளோட டே டு டே லைஃப் மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை கெரியராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பாபாவோட உதவியும் அவரோட கம்பேஷனும் கைண்ட்னஸும் எப்போவுமே என்னோட குடும்பத்துக்கு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு துமால் அவர்கள் சொல்கிறாரு. அடுத்தது 1909ஆம் ஆண்டு இவரோட மனைவி இறந்து போயிடுறாங்க. அதனால இவர் அந்த மாதம் செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாமே அவங்க மனைவிக்காக செஞ்சிட்ருக்காரு. அப்போ 6வது மாதம் அந்த சடங்கு செய்யறதுக்கு முன்னாடி பாபா சொல்கிறாரு, நீ 6வது மாதத்தோட சடங்கை ஷீரடியில் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி இவர் ஷீரடிக்கு போய் செய்கிறாரு. செஞ்ச உடனே பாபா 15 ரூபாய் தட்சிணை கேட்குறாரு. 15 ரூபாயும் இவர் தட்சிணை கொடுக்குறாரு. பாபா அப்போ என்ன சொல்கிறாரு, உன்னோட மனைவிக்கு நான் சத்கதியை கொடுக்குறேன், நீ இந்த 6வது மாதத்தோட சடங்கை ஷீரடியில் செய், நான் உன்னுடைய மனைவிக்கு சத்கதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. அவருக்கு எப்போவுமே தன் மனைவியோட அந்த ஆன்மா அது நல்லபடியாக பாபாவோட பாதத்தில் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசையாக இருந்தது. அதுக்காகவே பாபா இந்த சஜஷனையும் கொடுக்குறாரு.
அவர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிய விஷயங்கள், அதே மாதிரி நம்மளோட உணர்வு பூர்வமா இல்லை நம்மளோட மூளையை உபயோகிச்சு நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து இது உண்மையா இல்லையான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கிறோம். பாபா சொல்ற வாக்கியங்கள் உண்மையா இல்லையான்னு ஜட்ஜ் பண்றதுக்கு வந்து நிறைய வந்து இவருக்கு சான்சஸ் கிடைச்சிருக்கு. அதுல எல்லாத்துலேயுமே வந்து பாபா சொன்னது தான் உண்மை அப்படிங்கிற வந்து தீர்மானமா இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இவரோட நம்பிக்கை வந்து மேலும் மேலும் அதிகரிச்சு தான் இருக்கு. கண்ணுக்கு தெரிகிற விஷயம், நம்ம மூளைக்கு புலப்படுற விஷயம் எல்லாமே வந்து உண்மைன்னு ப்ரூவ் ஆகும்போது, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், நம்மளோட அறிவுக்கு எட்டாத விஷயங்கள், நம்மளால உணர்வு பூர்வமாக உணர முடியாத விஷயங்கள், அப்படிப்பட்ட எந்த விஷயத்த பாபா சொன்னாலும் அதுவும் என்னால் முழுமையாக நம்ப முடியும். அதாவது இவரோட மனைவிக்கு பாபா சத்கதி கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றதுல இவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக பாபா சொல்லிட்டாருன்னா அது வந்து நடந்து இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து பரிபூர்ணமாக அதில் வந்து நம்பிக்கை இருக்கு. இவங்க மனைவி இறக்கும் பொழுது வந்து இவரோட வயது வந்து 36. அப்போ வந்து இவருக்கு வந்து குழந்தைங்களும் கிடையாது. அதனால வந்து இவரோட நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை நலன் விரும்பிகளாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இவரோட மாமனார், அவர் வந்து ராவ் பகதூர், அவர் வந்து அந்த ராவ் பகதூர் பாபு ராவ், அவருமே வந்து கிங்கடே, அவர்கள் வந்து நாக்பூர்ல ஒரு வக்கீலா இருந்தவர். அவர் எம்ஏ பட்டதாரி. அவருமே வந்து ரொம்ப வற்புறுத்துறாரு, நீங்க கண்டிப்பா வந்து 2வது திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் வந்து ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் சொல்லாத வரைக்கும் நான் எதையுமே செஞ்சுக்க மாட்டேன், அவரோட வாக்குப்படி தான் நான் எதுவுமே செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் வந்து சரி வாங்க நம்ம 2 பேரும் ஷிரடிக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிரடிக்கு வராங்க. வந்த உடனே அவர் வந்து நான் மட்டும் போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவர் வந்து இந்த விஷயத்த பாபா கிட்ட தனிமையில் கேட்கணும் அப்படின்ற ஒரு மனசில் வந்து நினச்சிக்கிட்டு பாபாவோட தரிசனத்துக்கு அவங்க மாமனார் போகிறாரு. அவர் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வெளியில் வந்துடுறாரு. வந்துட்டு அவர் சொல்கிறாரு, பாபாவோட கண்களை பார்த்தேன், அந்த கண்களை பார்த்த உடனே அவருக்கு வந்து இந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால இந்த மறுமணத்தை பற்றின விஷயம் வந்து எதுவாக இருந்தாலும் பாபாவா தன்னோட வாயால் உங்களுக்கு வந்து அந்த பெர்மிஷன் கொடுக்காத வரைக்கும் நீங்கள் வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவர் எப்போவுமே எந்த விஷயத்தையும் பாபா கிட்ட அனுமதி கேட்காம பாபாவோட உத்தரவு இல்லாமல் செய்ய மாட்டார். அதனால இவருக்கு வந்து அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து ஒரு தனியாளாக பாபா வாழ விட்டார், எனக்கு எந்த குறையுமே இல்லை. என்னோட கெரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து அப்படி ஒரு கொடி கட்டி பறந்தேன் என்னோட வக்கீல் தொழிலில். எனக்கு வந்து அப்படி ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்தாரு பாபா, மன நிம்மதியை கொடுத்தாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு. எந்த ஒரு இதுலேயும் அட்டாச்சாக இல்லாமல் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் தான் நான் வந்து நடத்திட்டு வந்தேன். நான் எந்த அளவுக்கு புகழும் பேரும் எனக்கு எந்த அளவுக்கு வந்து பண வசதி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா நான் கட்டுற இன்கம் டேக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு பாபா என்னை வந்து ரொம்ப நல்லா தான் வச்சுட்டு இருந்தாரு. அதனால எனக்கு வந்து இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கே எதுவுமே இல்லை என் வாழ்க்கையை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு இருந்தாலும் பாபா எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்தா போகிறோம், இது எல்லாத்தையும் வந்து விட்டு தள்ளிட்டு வரதுக்கும் நான் வந்து தயாராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாபாவோட அந்த கைண்ட்னஸும் அந்த அனுகிரகமும் வந்து தன்னோட இந்த டெம்போரல் லைஃப் இதில் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் இருந்தது அப்படிங்கிறாரு. அதாவது துமால் அவர்கள் வந்து சில பொது வாழ்க்கையும், அதாவது வந்து சோஷியல் சர்வீஸ் அந்த மாதிரி எல்லாமும் நிறைய செஞ்சுருக்காரு. அதுக்கும் வந்து பாபாவோட உதவிகள் இருந்தது அப்படிங்கிறாரு. எதுவுமே பாபா எனக்கு உதவி பண்ணாரு அப்படிங்கிறத வந்து மற்றவங்க நம்புகிறாங்களோ நம்பலையோ, ஆனால் எனக்கு தெரியும். இப்போ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட தான் இது எல்லாமே அவர் வந்து பேட்டியாக சொல்லிட்டு இருக்காரு. அதனால நரசிம்ம சுவாமிஜி கிட்டேயே அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பாபாவை பற்றின உண்மையான தகவல்களை சேகரிக்கிறதுக்காக என்னை பேட்டிக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அதனால அந்த உண்மையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது வந்து மற்றவங்க நம்புகிறாங்களோ நம்பலையோங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ வந்து பொது வாழ்க்கையில பாபா இவருக்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் செஞ்சாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இவரோட கெரியர்ல இவரோட தொழில் சம்பந்தமா என்ன மாதிரியான உதவிகள் பாபா வந்து செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் நமக்கு சொல்ல போறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி ஷீரடியில வந்து ஒரு கிரிமினல் கேஸ் வந்துதான். அந்த கிரிமினல் கேஸ் என்னன்னா வந்து இது அப்பெல்லாம் வந்து மக்களுக்கு இடையே வந்து நிறைய பிரிவினைகள் இருந்தது. அந்த பிரிவினையால உருவாக்கப்பட்ட ஒரு கேஸ் தான் இது. அங்க வந்து ரகுன்னு ஒருத்தர் வந்து பாபாவுக்கு சேவை புரிஞ்சிட்டு இருந்தாரு. அந்த ரகுங்கிறவரும் இன்னும் ஒரு 5 பேரும் சேர்ந்து அங்க ஷிரடியில இருக்க ஒரு மார்வாடி பெண்மணியை வந்து மானபங்கம் படுத்தினதா இந்த வழக்கு தொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சாட்சியும் சொல்லியிருக்காங்க. ஐ விட்னஸா அவங்க வந்து சாட்சி சொன்னதுனால இந்த 6 பேர் மேல போட்ட கேஸ் வந்து அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்து கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா தாத்யா பாத்தில் கோட்டே அவருக்கு வந்து நல்லாவே தெரியும் இவங்க 6 பேருமே வந்து இந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபடலை அப்படிங்கிறது. அதனால இவங்களை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணும், இவங்களை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த கோர்ட் வந்து தீர்ப்பு சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அப்போ வந்து திரு கப்பர்டே ஜிஎஸ் கப்பர்டே அவர்கள் ஷிரடியில் இருந்தார். அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாரு. ஹெச்எஸ் தீக்ஷித் அவர்கள் கிட்ட காமிக்கிறாரு. அப்புறம் முன்னாள் மேஜிஸ்ட்ரேட் ராவ் பகதூர் ஹெச்வி சாத்தே அவர்கள் இவங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் இந்த பேப்பர்லாம் காமிச்சு இது நம்ம வந்து மேல்முறையீட்டு மனு ஏதாவது தாக்கல் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க எல்லாருமே இதை வந்து படித்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் வந்து அப்பீல் பண்ணால் கூட இது வந்து உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போகிறாரு. பாபா உடனே என்ன சொல்கிறாருன்னா, நீ பாவ் கிட்ட போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பேப்பரெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் வந்து நாக்பூருக்கு வராரு. நாசிக் வராரு. நாசிக் வந்து இவர்கிட்ட வந்து துமால் அவர்கள்கிட்ட இந்த பேப்பரெல்லாம் காமிக்கிறாரு. இவரும் படித்து பார்த்துட்டு இது வந்து கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்து ஐ விட்னஸ் இருக்கிறதுனால நம்மளால் மேல்முறையீடு பண்ணாலும் நமக்கு சாதகமாக வர்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, மும்பை இல்லாட்டி அகமதாபாத்தில் இந்த ஒரு நல்ல புகழ்பெற்ற வக்கீல்கள் இருப்பாங்க, அந்த குழு கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இது மேல்முறையீடு பண்ண சொல்லி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனை கொடுக்குறாரு. அப்போ வந்து தாத்யா பாட்டில் கோர்த்தே என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் வந்து உங்ககிட்ட தான் வந்து இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாபா வந்து என்கிட்ட சொல்லிட்டாருன்னா இதில் வந்து எனக்கு வந்து வேறு சாய்ஸே கிடையாது. அப்போ வந்து இந்த வழக்கோட முழு பொறுப்பும் என்னோட ஷோல்டர்ஸில் இல்லை, இது வந்து பாபா கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே வந்து இந்த கேஸுக்கு வந்து அவர் மேல்முறையீட்டு மனுவை எழுதுறாரு. எழுதி அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வீட்லேயே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வந்து போன உடனே இந்த கேஸ் பேப்பரையும் பார்க்கல, இந்த மேல்முறையீட்டு மனு எதையுமே பார்க்கல. அவர் எதையுமே பார்க்காம என்ன விஷயமா வந்தீங்க, என்ன கேஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவர் வந்து இந்த மாதிரி ஒரு 6 பேர் வந்து ஷிரடியில் ஒரு மார்வாடி பெண்மணியை வந்து மானபங்கப்படுத்தின வழக்கு சம்மந்தமாக நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னோடனே, ஓ அந்த கேஸா, அதை பற்றி எனக்கு தெரியும், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கேஸு, அது வந்து நம்ம வந்து எதுவும் ஜட்ஜ்மெண்ட்லாம் இது பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கேஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட இதுதான், இந்த விட்னஸ் எல்லாம் இது எதுவுமே உண்மை கிடையாது, ஏன்னா அங்கே நிறைய பிரிவினைகள் இருக்கிறதுனால மக்களுக்குள்ள இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நினைக்கிறது இல்லை, இதுதான் உண்மை அப்படின்னு துமால் அவர்கள் சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே உடனே அவர் வந்து தன்னோட ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறாரு. அந்த 6 பேரையும் வந்து நிரபராதியா உடனே வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துட்டு போன அந்த அப்பீல் நோட்டீஸ்லயே வந்து அவர் வந்து தன்னோட ஜட்ஜ்மெண்ட்டை எழுதிட்டார். உடனே எழுதிட்டு இவர்கிட்ட கேட்குறாரு, உன்னோட ஷிரடி சாய்பாபா எப்படி இருக்காரு, அவர் என்ன ஹிந்துவா முஸ்லிமா, என்ன போதனைகள் அவர் வந்து உனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு அது நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. அப்போ அவர் சொல்றாரு, "என்னோட பாபா வந்து ஹிந்துவும் இல்ல, முஸ்லீமும் இல்ல. அவர் 2மே தான். அவரோட போதனைகள் என்னன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் அவங்களா போயிட்டு ஷிரடியில இருந்து, அவரோட இருந்து தான் அவரோட போதனைகள தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட அனுபவத்துல" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மேஜிஸ்ட்ரேட்டும் வந்து ஷிரடிக்கு போணும்னு ஒரு கோடை காலத்துல கிளம்பி போறாரு. ஆனா, இவர் கோப்பர்கான் போன உடனே அந்த கோடை வெயில் தாங்க முடியாம, அவரால ஷிரடிக்கு வந்து பயணத்த தொடர முடியாம, அவர் வந்து திரும்பி வந்துடுறாரு. இதோட துமால் அவர்களோட அனுபவங்களோட கன்டினியூவேஷன் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.